மார்க் எக்ஸாம் எழுதுங்கடான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் மார்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு பெட்டர் நீங்கள் எழுதாமே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஹலோ எவ்ரிவன், நான் நவனிதன். ஸோ வெல்கம் டு தி Xylem Neat தமிழ் சேனல். அண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும். கமிங் 25th, 27th, 29th and 31 இந்த 4 நாளில் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில் திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூரில் மார்க் எக்ஸாம் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போர்டில் தெரிவிட்ட அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையுமே நீங்கள் உங்களுக்கு லிங்க் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு லாஸ்ட் 30 டேஸ்க்கு உங்களுக்கு கைடன்ஸ் ப்ரோக்ராம் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கிராஷ் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அதோட கிராஷ் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 3,999 அண்ட் ஆஃப்லைன் அதோட கிராஷ் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 10,000. இது கூட உங்களுக்கு வந்து GST ஆட் ஆகிட்டு இருக்கும். ஆஃப்லைனில் திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ 8129000700 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அட்மிஷன் ரிலேட்டடான எந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் கால் பண்ணிக்கலாம். சரி, நான் சொல்லணும்னு நினச்சதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மார்க் எக்ஸாம் இது வந்து ஹை டைம். ஓகே, இன்னமும் நீங்கள் மார்க் எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்டு மார்க் எக்ஸாம் தான் நீங்கள் வந்து எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மார்க் எக்ஸாமுக்கு வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த மார்க் எக்ஸாம் வந்து நம்ம எழுதும் போது எதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் எக்ஸாம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், எழுதணும், அப்ரோச் பண்ணணும். இன்கேஸ் இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணீங்கன்னா பெட்டர் நீங்கள் வந்து மார்க் எக்ஸாம் எழுதாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்றதான் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். Easy mark is equal to false confidence and tough mark is equal to unnecessary fear. Attempt variety of paper. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு இந்த கொஸ்டின் எழுதும் போது ஸோ மார்க்ஸ் எழுதாமே ஒரு மாடல் எக்ஸாம் எழுத சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக ரொம்ப 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 ஒரு ஈஸியான பேப்பரை வந்து நம்ம சூஸ் பண்ணி எழுதுறது ரொம்ப தப்பான விஷயம். அதே மாதிரி இருக்கிறதுலே கஷ்டமான பேப்பர் நம்ம சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து அதுவுமே நம்ம தப்பான விஷயம். அப்போ என்னன்னா இந்த மாடல் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் வந்து நமக்கு வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் பேப்பரை வந்து சூஸ் பண்ணணும். ஒன்று எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு வந்து ஒன்று நீங்கள் ஈஸியான ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அது வந்து தப்பு, அதில் வந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு டஃப்பான கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து பயங்கரமாக டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும். லிசன், இப்போ எய்தர் நீங்கள் வந்து மாடல் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அவைலபிளாக இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். சரி, அது கூட நீங்கள் வந்து அவைல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்ட் இதில் என்னன்னா உங்களோட மாடல் எக்ஸாம்ஸோட ஒரு 10-15 எக்ஸாம்ஸோட ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் உங்களோட மெயின் எக்ஸாமாக இருக்க போகுது. மெயின் எக்ஸாமோட ஸ்கோராக இருக்க போகுது. இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அண்ட் பெட்டர் see to it, உங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற எல்லா கொஷின் பேப்பரும் ஒரு வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸாக இருக்குது, ஒரு பேலன்ஸ்டான கொஷின் பேப்பராக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு நீட் எக்ஸாம் எழுத்து பார்த்தாலுமே கண்டிப்பாக அந்த 180 கொஷின்ஸுமே ஒரு பேலன்ஸான கொஷின்ஸாக இருக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 70% வந்து உங்களுக்கு ஈஸி அண்ட் 20% ஆஃப் மாடரேட் அண்ட் 10% டஃப்னஸ் அப்படின்ற ரேஷியோ தான் உங்களுக்கு வந்து எப்பவுமே கொஷின் பேப்பர் பில்ட் பண்ணுவாங்க. அண்ட் irrespective of any சப்ஜெக்ட், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்திருக்க அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு மாடரேட் லெவலாக உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜ் எல்லாத்தையுமே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் டஃப்னஸ் கொஸ்டின் நீங்கள் வந்து எடுத்து சூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இருக்கிற ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து சால்வ் பண்ண வேண்டாம். சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து அந்த மாடல் எக்ஸாம் வந்து நான் எழுதுறேன், நீ சொன்னால் நான் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இன்கேஸ் நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் எழுத வேண்டாம். ஏன்னா ஒரு கேஷுவலாக எந்த ஒரு ப்ரிப்பேர்டாக இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி ஒரு 3 hours நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எழுதிட்டு வர்றதுக்கு அந்த எக்ஸாமை வந்து நீங்கள் எழுதாமல் இருக்கிறது வந்து நல்லது தான். அண்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த 3 hours வந்து நமக்கு யாருமே உட்கார்ந்து அதை எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து நமக்கு அது எல்லாத்துக்குமே தெரியும். 3 hours வந்து கன்சிஸ்டண்டாக உட்கார்ந்து அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் சால்வ் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் நீங்கள் இந்த மாடல் எக்ஸாம் எழுதும் போது அந்த 3 மணி நேரத்தை வந்து எந்த ஒரு டிசிப்ளினுமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ப்ரிப்பேராக இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறது, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் எழுதி அதை பார்க்குறது வந்து எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாதுங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் ஒரு மாடல் எக்ஸாம் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா பெட்டர் வந்து அதையுமே நீங்கள் அந்த மாடல் எக்ஸாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது வந்து நல்லது. அண்ட் another thing, டைம் வந்து பொறுத்தளவுக்கு இந்த 2 to 5 அப்படின்றது வந்து இருக்கல ஒரு குரூஷியலான டைம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் எக்ஸாம் வந்து 2 PM-லேருந்து 5 PM-க்கு நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால நீங்கள் மார்க் எக்ஸாம் எழுதும் போது பெட்டர் நீங்கள் இந்த டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் டியூன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மார்னிங் ஒரு எக்ஸாம் எழுதும் போது நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நிறைய நம்மளோட படித்ததை வந்து நம்ம ரீட்டைன் பண்ண முடியும். ஆனால் ஆஃப்டர்நூன் டைமில் வந்து நம்மளோட சன் ரொம்ப பீக்கில் இருப்பாப்புல, அதனால் டெம்பரேச்சர் வந்து சூப்பராக அடித்து தள்ளுவாப்புல. அண்ட் இது வந்து சம்மர் டைம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அதுக்கு
அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பாடி வந்து நமக்கு ரியாக்ட் ஆகும், நம்மளோட பிரெயினும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். அண்டு அதனால அந்த 2 to 5 இந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க மாடல் எக்ஸாம் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதனால நம்மளோட பிரெயின் வந்து ஆஃப்டர் லஞ்ச் வந்து ஒரு டியூன் ஆகும். ஸோ ஈவன் தோ அது வந்து ஒரு அப்நார்மலான டைமாக இருந்தாலுமே அந்த டைமுக்கு நம்மளோட நம்மளோட கான்செப்டை வந்து ரீட்டைன் பண்ணக்கூடிய டெண்டன்சி வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது பெட்டர் நீங்கள் வந்து 2 to 5 டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் நீங்கள் மாடல் எக்ஸாம் எழுதுறது வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் வந்து மைனர் மிஸ்டேக்ஸ் வந்து பெரிய ஒரு இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம பெரிய டிராஸ்டிக்கான ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதனால வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரொம்ப லெத்தாஜிக்கலாக அந்த மாடல் எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுறது வந்து தப்பான ஒரு விஷயம். ஒரு சின்ன எரர்ஸுமே உங்களுக்கு பெரிய டிராஸ்டிக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும். லாஸ்ட் இயர்லேயோ இல்லை எல்லா வருஷத்துலேயும் இதை வந்து நம்ம நடக்கும். ஒரு 0.5 ஒரு 1 மார்க்கில் ஒரு 2 மார்க்கில் வந்து கட் ஆஃப் லாஸ் பண்ணி எக்ஸ்பெக்டட் காலேஜ் வந்து நமக்கு போக முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் விடுற ஒரு கொஸ்டினுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற ஒரு கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு எதில் மிஸ்டேக் வரும்னா இந்த கேர்லெஸ் ரீடிங்கில் உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இருக்காங்க வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து நார்மலாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சூஸ் த ஆப்ஷன்ஸ் விச் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்றது வந்து கொஞ்சம் விஷயத்தை அவங்க கேட்குறது நாட் கரெக்ட் தான் கேட்குறாங்க. பட் அந்த 4 ஆப்ஷன்ஸ் நம்ம ரீட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த கரெக்டான ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டு அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பட் ஆக்சுவலாக கொஸ்டின் டிமாண்ட் பண்ணது வந்து தப்பான ஆன்சராக இருக்க போகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த நான் வேர்டிங்ஸில் வந்து நமக்கு கான்ஷியஸாக இல்லாமல் இருக்கிறது ஒரு எரரை நம்ம மேக் பண்ணோம். அந்த நெகட்டிவ் மார்க் அது கொண்டு போக முடியும். ஸோ இந்த தப்புமே நம்ம வந்து குறைச்சிக்கணும் நம்ம மாடல் எக்ஸாம் எழுதும் போது. அண்ட் அகெயின் இதெல்லாத்தையும் தாண்டி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலாக நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து அது பெரிய தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மாடல் எக்ஸாம் எழுதுறது வந்து நமக்கு நம்மளோட ஸ்டாண்டர்ட் எங்கே இருக்குது, நம்ம என்னென்னலாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம மாடல் எக்ஸாம் எழுதுறோம். ஒன்ஸ் நம்ம அந்த மாடல் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ஆன்சர் கீ பார்க்காம இருக்கிறதோ இல்லை அந்த ஆன்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறதோ அந்த ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்காம இருக்கிறதோ ரொம்ப பெரிய தப்பு. ஜஸ்ட் நீங்கள் வந்து மாடல் எக்ஸாம் எழுதிட்டு நான் ரிசல்ட் மட்டும் பார்க்குறேன், நான் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா ஸோ அதுவுமே ஒரு கரெக்டான அப்ரோச் இருக்காது மாடல் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மாடல் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணணும், ஆன்சர் அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை அதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட் வந்து நீங்கள் படிச்சு பார்த்துடணும். அது படித்து நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இதுதான் அந்த அப்ரோச் நம்ம மாடல் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல அப்ரோச்சாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் ஹை நோ டாபிக்ஸ். ஸோ நல்ல ஸ்கோர் பார்க்கும்போது நமக்கு லிட்டராக இதுதான் நமக்கு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா படித்த டாப்பிக்ல இருந்து தான் நமக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அண்டு இன்கேஸ் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு டாபிக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஒரு படிக்காமல் வச்சுருந்தோமா பேக்லாக் வச்சிருந்த டாபிக்ஸ் வந்து நமக்கு வந்து அதை அட்டன் பண்ணவே முடியாது. ஸோ அதனால பிஃபோர் நீங்கள் மார்க் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி மேக் ஷூர் தட் யூ ஹவ் கவர் த மேக்ஸிமம் டாபிக்ஸை நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் மோஸ்ட் ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ கேன் அட்டன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். சரிங்களா? அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேனிக் ரியாலிட்டி செக்ஸ். மார்க் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு பயமே இல்லாமல் எழுதுறது அப்படின்றது வந்து நமக்கு கரெக்டான இதாக இருக்காது. பட் ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு எழுதுறதும் கரெக்டாக இருக்காது. ஒரு ஆப்டிமமான ஒரு ப்ரெஷரை வந்து நீங்கள் வந்து உள்ளுக்கு ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மார்க் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுங்க. அதுதான் நமக்கு வந்து ரீசனபிளான ஒரு எக்ஸாம் மாடல் எக்ஸாமாக இருக்க போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு லெத்தாஜிக்காக அந்த மாடல் எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஃபியரோட எந்த ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ஸோட நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோமோ அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தாலுமே அதோட கொஞ்சம் நம்ம கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த மாடல் எக்ஸாம் எழுதும் போது அந்த டெண்டன்சியில் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறது தான் நமக்கு கரெக்டான ஒரு இதாக இருக்கும். அந்த டைம் ப்ரெஷரை பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் சப்ஜெக்ட்டுமே நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் டைம் மேனேஜ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 1 ஹவருக்குள்ள நீங்கள் பயாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது நெக்ஸ்ட் 1 ஹவர் அந்த 1 ஹவருக்குள்ள கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த ஃபிசிக்ஸ் வந்து 1 ஹவர் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இது வந்து காமனான கரெக்டான டைம் ஃப்ரேம் கிடையாது. சரிங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்குள்ளே நீங்கள் பயாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு வந்து உங்களுக்கு தேவையான டைம் கொடுத்துக்கோங்க. ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு மோர் தென் 1 ஹவர் வந்து கண்டிப்பாக அது கேட்கும், அது டிமாண்ட் பண்ணும். ஸோ அதனால அந்த 1 ஹவர் 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட்லேருந்து நீங்கள்
எடுக்கிறீங்களோ அது உங்களோட டேக். சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு பயாலஜி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் கொஞ்சம் டைம் வந்து அப்பதான் கிடைக்கும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு எங்க கிடைக்கும்னா இந்த மாடல் எக்ஸாம் எழுதும் போது, அந்த மாக் எக்ஸாம் எழுதும் போது தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. மெயின் எக்ஸாம் வந்து இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அண்ட் நம்மளோட பிரெயினை வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்க வந்து பழக்கப்படுத்தணும். அந்த 2 to 5 PM வந்து நமக்கு மெயின் எக்ஸாம் போகும்போது கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஒரு அப்நார்மலான சுச்சுவேஷன்ல தான் இருப்போம். ஓகே, ஸோ அது வந்து அவங்க ட்ரீட் பண்ற விதம், அவங்க வந்து நிறைய அங்க போ இங்க போ அந்த செக் பண்றது எல்லாமே நமக்கு வந்து ஒரு பயத்தை தான் உண்டாக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த மெயின் எக்ஸாம் அப்படின்னாலே இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி எக்ஸாம் வந்து அந்த மெயின் எக்ஸாம்னாலே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இருக்கும். அண்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பழக்கப்படுத்தணும். அந்த பழக்கப்படுறதுக்கு நம்ம இந்த மாடல் எக்ஸாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த எல்லா எமோஷன்ஸுமே நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணதுக்கும் இந்த மாடல் எக்ஸாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மாடல் எக்ஸாம் எழுதும்போது ஜஸ்ட் கீப் அப் அந்த ப்ரெஷர் வந்து அந்த டென்ஷனை வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி நீங்கள் எழுதுறீங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணி. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த கான்ஃபிடன்ஸுக்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸுக்கும் நமக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. கான்ஃபிடன்ட் இருக்கக்கூடிய பசங்க வந்து கண்டிப்பா அந்த கொஸ்டின் வந்து நம்ம அட்டன் பண்ணிடுவாங்க. இந்த ஓவர் கான்ஃபிடன்ட் அட்டன் பண்ணுவாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடிய பசங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க, பட் தப்பா அட்டன் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஜஸ்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இன்கேஸ் நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து 1 லைன் இல்லாட்டி 2 லைன் இருந்துச்சுன்னா பார்த்தோன்னே ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து கெஸ் பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸியா இருக்கு, இது தெரிஞ்ச கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேர்ட்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிருப்போம். ஓகே, மேபி அந்த வேர்டு தான் நமக்கு அந்த கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு கேட்சா இருக்கும், இல்லாட்டி ஒரு ட்ராப்பா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாம் அந்த எக்ஸாமினர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு தப்பான ஆன்சர் வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு கொஸ்டினுமே ரீட் பண்ணும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்க வர வேண்டாம். இது வந்து ஈஸியான கொஸ்டின், இது எனக்கு ரொம்ப 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 தெரிஞ்ச கொஸ்டின் அப்படின்ற மாதிரி ரொம்ப சடனா வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராம ஜஸ்ட் மேக் ஷூர் தட் நீங்க வந்து என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு செட்டிலான ஒரு மைண்ட் செட்ல எல்லாத்தையும் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரீகால் பண்ணி அதோட ஆன்சர் வந்து நீங்க டெலிவர் பண்ணுங்க. இது வந்து ஒரு விஷயம். அண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பேசிக்கான ஒரு ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாடல் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு மார்க் வர மாட்டேங்குது மாடல் எக்ஸாம் மார்க் வர மாட்டேங்குது அப்படின்றத வந்து அது கரெக்டான ஒரு விஷயமா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ப்ராப்பரான விஷயம் கொடுங்க. மாடல் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு கரெக்டான டைம் கொடுங்க. டைம் கொடுத்துட்டு 4 சப்ஜெக்டையுமே நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு போய் உட்கார்ந்து எழுதுங்க. அந்த எக்ஸாம்ல உங்களால கரெக்டான ஒரு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கோர் கிடைக்க மாட்டேங்குதுன்னா ஜஸ்ட் அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி மாத்துறது, அதுல வந்து அந்த பேலன்ஸ் நமக்கு என்னென்ன மார்க் எங்கெங்க ட்ராப் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சு அந்த சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு வந்து ஒர்க் பண்றது நமக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ரேதர் தென் வெறுமனே எந்த ஒரு ப்ராக்டிஸும் இல்லாம எந்த ஒரு ரிவிஷனும் இல்லாம ஸ்ட்ரைட்டாவே அந்த மாடல் எக்ஸாம் போய் அட்டன் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் மார்க் கம்மியாடுச்சு, இதுக்கப்புறம் நான் எழுத மாட்டேன் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருது, ஒரு பாயிண்ட்டுக்கு வரது வந்து கரெக்டான ஒரு விஷயமா இருக்காது. சரிங்களா? ஸோ இதுவுமே நமக்கு மாடல் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய நமக்கு விஷயம். அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்ன சின்ன விஷயத்த வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டோம். சின்ன அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது நமக்கு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நம்மளை வந்து சில டைம்ல வந்து விட்டுருவோம். நம்ம ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான டைமே இப்பெல்லாம் இல்லவே இல்லை. கரெக்டுங்களா? இப்போ எல்லாமே தீபாவளி, பொங்கல், அப்புறம் மற்ற எல்லா ஸ்பெஷலான டேஸுமே, நியூ இயர் எல்லாமே அனதர் டே அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஈவன் பர்த்டே கூட நமக்கு வந்து அனதர் டே அப்படின்ற அளவுக்கு நமக்கு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அது நமக்கு அந்த நம்மளோட டேஸே அந்த மாதிரி மாறிட்டு வந்துகிட்டே இருக்கு. நம்மளோட ட்ரெண்டே நமக்கு அந்த இப்போ வரக்கூடிய அந்த எல்லாமே நமக்கு மாறிடுச்சு. இந்த டைம்ல ரொம்ப செலிப்ரேட் பண்றதுக்குள்ளான பாசிபிலிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு இல்லவே இல்லை. ஏன்னா நமக்கு ரொம்ப ஸ்பீடா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இங்க பாருங்க, நீங்க ஒரு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நீங்க அந்த மார்க்கை பார்த்ததுக்கு அப்புறம் தயவு செஞ்சு உங்களுக்கே நீங்க கிரெடிட் கொடுங்க. பரவாயில்லடா, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நீங்க மார்க் அதிகமா வாங்கியிருக்கேன், இல்ல நீ எக்ஸ்பெக்ட் பண்ணதை மார்க் கம்மியா வாங்கியிருக்கேன், என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து உங்க கூட நீங்க வந்து ஸ்பீக் அவுட் பண்ணுங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க வந்து நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களவே நீங்க அப்ரிஷியேட் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஆனா இன்கேஸ் நம்ம வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாம விட்டுட்டோம்னா யாருமே நமக்கு எண்ட் ஆஃப் தி டே வந்து யாருமே நம்மள அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. அது வேற விஷயம். சரிங்களா? ஸோ அதனால வந்து நம்ம பண்ற சின்ன ஒரு நல்ல விஷயத்த, சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் நம்மளே வந்து தட்டி கொடுத்துட்டு நம்மளே வந்து நம்ம கொண்டு போய் நெக்ஸ்ட் லெவலுக்கு நமக்கு கொண்டு போயிடணும். அண்ட் நம்ம சில பேர் இருப்பாங்க, ஈவன் நமக்கு 500க்கு மேல, ஈவன் நமக்கு 600க்கு மேல அவங்க ஸ்கோர் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்பிகேஷனே இருக்காது. ஓகே, ஸோ அதுக்காக நீங்க ஒரு 400 மார்க் எடுத்து, ஒரு 300 மார்க் எடுத்து, ஒரு 250 மார்க் எடுத்துட்டு பரவாயில்ல சூப்பரா மார்க் எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தனத்துல இருக்க வேண்டாம். அதை நான் சொல்ல வரல. ஜஸ்ட் நீங்க ஜென்யூனா ஒர்க் பண்றீங்க, நீங்க ஜென்யூனா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து மார்க் வந்திருக்கு அப்படின்னா ஈவன் தோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கை விட அந்த மார்க் மீட் பண்ணாம இருந்தாலும் ஜஸ்ட்
கிவ் அ கிரெடிட். ஓகே பரவாயில்ல, ஏதோ பரவாயில்ல, ஜஸ்ட் நீ வந்து ட்ரை பண்ணியிருக்க, நல்ல ஸ்கோர் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கிரெடிட் கொடுங்க அந்த மார்க் எக்ஸாமில். சரிங்களா? அண்ட் இதில் ஒரு எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து கிராஜுவலாக வந்து உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிங்க. பேஸ்ட் ஆன் சப்ஜெக்டை பொறுத்தளவுக்கு உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிங்க. ஸோ பயாலஜியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து மெமரி பவர் தேவை, கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து அதே மாதிரி ப்ராக்டிஸ் தேவை. அண்ட் ஃபிசிக்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பீட் நமக்கு தேவை. ஈவன் நமக்கு கான்செப்ட் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருந்தாலுமே நமக்கு வந்து ஸ்பீட் நமக்கு வந்து முக்கியம். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் அதை உங்களோட மார்க் எக்ஸாம் வந்து இன்கார்பரேட் பண்ணி அந்த மார்க் எக்ஸாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி இந்த மார்க் எக்ஸாம் அப்படின்றது நமக்கு ரிசல்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வரியில் சொல்லணும்னா ஒரு ஜஸ்ட் கிவன் 10 to 15 மார்க் எக்ஸாம்ஸ். ஓகே, ஒரு 10லேருந்து 15 மாடல் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதி பாருங்க வித் வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ். ஓகே, உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு வேரியேஷன் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து நீ எந்த இன்ஸ்டியூஷன் நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் ஆன்லைன்ல இருந்து அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் பரவாயில்ல, ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த 15 கொஸ்டினோட மார்க் இருக்கு இல்லையா, அதோட ஆவரேஜ் மார்க் தான் உங்களோட மெயின் எக்ஸாமோட மார்க்காக இருக்க போகுது. இதான் ரியாலிட்டி. சரிங்களா? ஸோ அதனால இந்த மாடல் எக்ஸாம் அப்படின்றது வந்து இட்ஸ் அ டூல். அண்ட் அதனால இந்த மாடல் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பசங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் 1 year ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, த்ரூ தி 1 year நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஈவன் சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, 3 வருஷம் கூட ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட் வந்து இந்த 1 monthல வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சேச்சுரேட் ஆகுவாங்க, கொஞ்சம் கீழே இறங்குவாங்க. இது எங்கே இம்பாக்ட் ஆகும்னா, அந்த எக்ஸாம்ஸ் எழுதும் போது, மார்க் எக்ஸாம் எழுதும் போது, மாடல் எக்ஸாம் எழுதும் போது டக்குன்னு ஒரு 1/2 hour வந்து ஜோன் அவுட் ஆயிடுவாங்க. ஒரு 1 hour கிட்டத்தட்ட ஒரு 1 hour வரைக்கும் கூட ஜோன் அவுட் ஆயிடுவாங்க. இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஈவன் அவங்க ஜோன் அவுட் ஆன விஷயம் வந்து அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அதனால இதை எக்ஸாம் எழுதும் போது, அந்த மாடல் எக்ஸாம் எழுதும் போது ஜஸ்ட் ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வந்து ரெகுலராக அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் வந்து ஆன்சர் பார்க்குறீங்க, வேறு எதுவும் நீங்கள் திங்கிங்க்கு போகலை, பர்சனலான விஷயத்தை வந்து நீங்கள் எதுவும் திங்க் பண்ணலை, நீங்கள் வந்து பேப்பரில் தான் இருக்கீங்க, உங்களோட கான்ஷியஸ் வந்து பேப்பரில் தான் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் உங்களவே நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வரணும். இன்கேஸ் நீங்கள் ஜோன் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 30 secondsலேயே ஒரு 1 minute நீங்கள் வந்து பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 2 minutes ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு டீப் பிரீத் எடுத்துக்கிட்டு நீங்களே உங்களை வந்து காம் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதான். சரிங்களா? அண்டு எல்லா மார்க் எக்ஸாமோட ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட மார்க் எக்ஸாம் வந்து ஈவன் தான் உங்களோட ரேங்க் டிசைட் பண்ணாமல் இருந்தாலும் ஆவரேஜ் ஆஃப் ஆல் யுவர் மார்க் எக்ஸாம்ஸ் ஒரு 10 to 15 மார்க் எக்ஸாம், ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ் தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஒரு நீங்கள் ப்ராப்பராக ஒரு 10 மார்க் மாடல் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த 10 மாடல் எக்ஸாமோட ஆவரேஜ் மார்க் தான் உங்களோட மெயின் ஸ்கோராக இருக்க போகுது. அண்டு தட்ஸ் இட். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஓவராலாக நான் சொன்னதை வந்து ஒரு நட்சலாக சொல்லணுமா, இந்த மாடல் எக்ஸாம் எழுதும் போது நீங்கள் என்னெல்லாம் மனசு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரிவிஷன் இருக்கணும். ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் தான் மாடல் எக்ஸாம் வந்து எழுத போகணும். அதே மாதிரி ஒரு ரன்பரை ஒரு ஃப்ரீ மைண்டில் நீங்கள் அந்த மாடல் எக்ஸாம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஓகே, உங்களோட மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாடல் எக்ஸாம் கொடுத்துட்டு அந்த மாடல் எக்ஸாம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அண்டு நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரேம் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே நீங்கள் எங்கே தான் வச்சு நீங்கள் எங்கே பார்க்க போகிறீங்கன்னா இந்த மாடல் எக்ஸாமில் தான் நீங்கள் வந்து அதை இம்ப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஆஃப்டர் அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் பண்ண மாதிரி பேப்பர் வந்து பார்க்க விடுற மாதிரி இல்லாமல் அந்த கொஷினை வந்து நீங்கள் ஜஸ்ட் கீ செக் பண்ணி பார்க்கணும், அந்த கீயை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். இது முக்கியம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இன்னமும் அந்த கிளாரிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த டாபிக் வந்து நீங்கள் மறுபடியும் போய் ரிவைஸ் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அன்னைக்கே நீங்கள் முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் எக்ஸாமை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து அந்த டைமிங் இருக்கு இல்லையா, அந்த 2 to 5 PM வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரிசைஸாக நீங்கள் கொண்டு போய் இந்த மாடல் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 1 month நீங்கள் எடுத்து கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடல் எக்ஸாம்ஸ் வந்து உங்களோட மெயின் எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் வந்து கொடுக்கும். அண்ட் தட்ஸ் இட். சரிங்களா? ஸோ இது எனக்கு தெரிஞ்ச நம்ம வந்து ஒரு மாடல் எக்ஸாம் எழுதும் போது இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் இதை தாண்டி இல்லை சார் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணலாம், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நான் சொன்னதுலேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சிஸ் இருந்துச்சுன்னா இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இல்லைங்க, நான் உங்களுக்கு வந்து நானும் ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். இன்றைக்கி நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நல்லா படிங்க. இன்னும் 1 month தான் இருக்குது. ஓகே, ஸோ சால்வாக பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன சின்ன விஷயத்த நமக்கு இன்னும் மோர் தென் 1 month தான் இருக்குது. ஓகே, ரஃப்லி ஈவன் 50 days கூட கரெக்டாக இல்லை. இந்த டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு டைமும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அண்டு மாடல் எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லை, எல்லா ப்ரிப்பரேஷன் டூல்லையுமே நீங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து டைமே வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக கொண்டு போய்
கொண்டு போங்க. உங்களோட மெயின் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.